Assalamualaikum. Welcome to Saif's kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது potato toffees. அதுக்கு 1 கப் மைதா, அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். இத அரை கப் தண்ணியை ஊத்தி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இத ஒரு 15 நிமிஷம் நாம ஊற வைக்கணும். இந்த கேப்ல நாம ஃபில்லிங்கை ரெடி பண்ணுவோம். ஃபில்லிங்க்கு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், பொடியா நறுக்கின வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளோட ஃபில்லிங் ரெடி. பதினஞ்சு நிமிஷம் மாவு ஊறினதுக்கப்புறம் அதை நாம் குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஓவல் ஷேப்பில் இதை பருத்தி எடுத்துக்கலாம். நெடுவில் கீறி விட்டுக்கிறோம் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு. கையில் எண்ணெய் தேய்ச்சி ஃபில்லிங் எடுத்தால் தான் பிசுன்னு நம்மளுக்கு ஒட்டாது. ஃபில்லிங்கை வச்சுட்டு நாம் ஒரு சாக்லேட் கவரை மடிக்கிற மாதிரி நாம் சுருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எல்லாமே போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ டாஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.